நானும் ஹலோ மேடம். சாப்பிட்டேங்க. ஹலோ மேடம் சாப்பிட்டீங்களா? வண்டியில தாங்க வந்தேன். வண்டியில வந்தியா? எந்த ஊருமா? சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. தொலைஞ்சா எந்திரத்து நில்லு. என்ன கடா அரவிந்த் கண்ணாஸ்பத்திரியில இருந்து அப்படியே வந்து உட்கார்ந்துருக்கு. ஏமா வண்டியில வந்தது தெரியுமா? நீங்க ஏங்க சாப்பிடல விரதமா? இவ்வளவு நேரம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. ஏமா எந்த ஊருமா? உங்க பேர் என்னமா? வண்டியில தாங்க வந்தேன். ஐயோ தலை போட்டு விதியாடா. தம்பி ஏதோ அந்த ஸ்பீக்கர் அவுட்டு போஇருக்குப்பா. சரி இந்த பக்கம் வந்து பேசுவோம். நீ அங்கிட்டு போமா. ஏமா எந்த ஊரு? வண்டி அங்க தாங்க நிக்குது. ஐயோ ஓடுங்க. தம்பி ஏய் லூசு பேல கோவப்படாத இழுச்சா பேல கோவப்படாத. உனக்கு மாதிரி ஒரு யோகம் நல்லா இருக்கு. யாருக்கு இல்ல? யாரு காது கேட்கல உனக்கு யோகத்தை பாரு. ஏய் இன்னும் வாய் பேசாம இருந்துச்சு இன்னும் உனக்கு லக்கி. நீ சொன்னது உண்மைதான். எனக்கு ரொம்ப நாளா பொம்பளை பிள்ளை ஒரு பிள்ளை திட்டணும்னு ஆசை. வீட்டுல கடுப்பு வீட்டுல திட்டம்னா விளக்கமா திருத்த அடிப்பாங்க. கொண்டாட்டி இது காது கேட்காது. இத திட்டுவா. அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. திட்டு வேண்டாம்னு சொல்ல சிரிச்சுக்கிட்டே முன்ன அதுக்குதான் அனுபவசாலி வேணுங்கிறது. ஏடி லூசும்டே அப்பாவை கணுமா? ஏடி உனக்கு நான் புரிஞ்சனாடி. உங்க அம்மாவை கணுமா? எங்க நாலு பேரையும் வச்சுக்கிறியா? ஏடி கிறுக்கு சிரிக்கி. ஏடி லூசு சிரிக்கி. எங்க இருந்து நிக்க? உங்க தம்பியை கணுமா? ஏ நல்லா ஏய் காது சுத்தமா கேக்கல. ஏடி உன்னை நான் வச்சுக்க வாடி. வாடி 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 அவள இவள. ஏடி நீ எல்லாம் ஒரு ஆளாடி. சத்தியமா காலையில தாங்க ஊருக்கு போவேன். ஏய் இங்க வா. ஏடி உன்னை நாங்க ஊட்டில கொட்ட வச்சுட்டு சாப்பாடு நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே வயிறார சாப்பிட்டேன். வயிறு இருக்கு மட்டும் சொல்லாத. எது வேணா இருக்கு சொல்லு. வயிறு இருக்குன்னு சொல்லாத. உன் வயிற்றுல நீ எல்லாம் புள்ள வச்சேன்னா நல்லா காராச்சா மாதிரி தான் உனக்கு புள்ள. சோடா போட்டில் பிறந்த மாதிரி. ஏய் நம்ம என் பொட்டாட்டிடாவ ஆடு மோகரை பாரு. உனக்குலாம் கொஞ்சமா சூடு இருக்க, சொர்ண இருக்க, வெக்க இருக்க, மான இருக்க, ரோஸ் இருக்க, மேல இருக்க, கீழ இருக்க, சூம்பி இருக்க, சுருக்கி இருக்க, ஓரமா இருக்க, ஒட்டி இருக்க, தெக்க இருக்க, வடக்க இருக்க. இப்போ என்னங்க பண்ண? அடே ஆமா வாயை திறந்தாலே நான் எதுக்குடா இருக்கேன்? நாண்டுகிட்டு தொங்குடா. அதனால எதுக்கு உயிரோட இருக்கேன்? சாவுடா. ஒரு பொம்பளை பிள்ளை மானத்துக்கு எடுத்து திட்டிக்கிட்டு இருக்குது. இதே நானா இருந்தா தொங்கி இருப்பேன்டா. எதுல உன்னை தொங்குறடா எரும மாடு. அவர் எதுக்கு நான் திட்ட போறேன்? எங்க சித்தப்பா. அப்படியா? உன்னைதான் திட்டுறேன். என்னையதான் திட்டியா? திட்டுற என்னையவா? ஏப்பா திட்டுனியா? திட்டிட்டு தான் இருந்தேன். ஏய் இது புது பாட்டு இல்லையா? இது பாட்டு. இது ஒரு மூஞ்சி. இந்த மூஞ்சியை பத்தி நான் பாட்டு பாட போறேனா? ஐயோ நான் கூட புள்ள பாட்டு தான் பாடுது. அது ஊட மானே தேனே அப்படி மானேன்னு இடையில சேர்த்துக்கிட்டா இன்னும் நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். ஆனா இவ்வளவு மானம் கெடுத்து பாரு. நம்ம ரெண்டு பல்ல காட்டி நிக்கிற மாதிரி. அதுதான் நீ எவ்வளவு வேணாலும் பேச. என்ன பேசுன பேசிட்டு போ. எனக்கு என்ன பேசிட்டு போ. இவ்வளவு திட்டனே கொஞ்சமாச்சும் வெக்கமான சூடு வச்சிருக்கா. அது யாருங்கற? எங்க அண்ணன் உதுத்த பைய எவ்வளவு சொன்னாலும் திட்டுவேன். ஆமா நான் அண்ணன். அவன் ஒரு ஊத்த முண்டை. நான் பொண்ணு நிலத்திலே புடங்குவேன். மானம் கட்டுவேன். நீ எவ்வளவு வேணாலும் திட்டுமா. நான் கவலையே பட மாட்டேன். அதான் ஏன் பொம்பளை பிள்ளைய திட்டுறதுலாம் எனக்கு பரிசு வாங்குற மாதிரி. பரிசு வாங்க சாணிய கரைச்சி என் தலையில ஊத்து. அது எனக்கு திரவிய கூடிய விஷயம் என்ன மாதிரி. கர்மம்யா. மூத்திரத்தை பேசி மூஞ்சில ஊத்து. மூத்திரம் வேஸ்டா போய். அது மூத்திரம் வேஸ்டா போயிருமா? அது பன்னீர் தெளிச்ச மாதிரி. கர்மம்டா. பிரியா கரைச்சி ஊத்து சந்தனத்தை கரைச்சி விட்டு மாதிரி. நான் கவலை நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். இவ்வளவு நீ பேசுறியே ஏன் நான் கவலைப்பட மாட்டேன்? உன்னை மாதிரி பொம்பளை பிள்ளைக்கு பாதுகாப்பு கொடுக்கறதே என்ன மாதிரி ஆம்பளை. நீங்க அம்மா காரிட்டு மூஞ்சில துப்பி விட்டு போயிருவேன். நானும் துப்பி விட்டு போயிருவேன். நீ பட்டாளம் நின்னுட்டு இருப்ப. உன் கூட நாங்க 4 பேர் சுத்திட்டே வருவோம். எதுக்கு நாக்க தொங்க போட்டு பின்னாடியே லோ 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 லோன்னு திரிவியே? உன் கூட வர்றவங்க கூட உன்னை தொங்க போடுறேன்னு அவன் ஒரு மானகட்ட இருப்ப. எதுக்கு? ஒரு பாதுகாப்புக்கு. நீ பஸ்ல ஏறி போவ. ஓ பின்னாடியே நாங்க 3 பேர் வருவோம். எதுக்கு நம்பர் வாங்கவா? உன்னுடைய பாதுகாப்புக்கு. ஏன் பாதுகாப்பு? நீ பஸ்ஸை விட்டு இறங்கி உங்க வீட்டுக்கு நீ நடந்து போவ. எங்க வீடு எங்க இருக்குன்னு பாக்க. ஓ பின்னாடியே நான் மட்டும் வருவேன். சரி எதுக்கு? உன்னுடைய பாதுகாப்புக்கு. என்னோட பாதுகாப்புக்கு. நீ உங்க வீட்டுக்குள்ள போய் ஜன்னல் வழியா இங்க வான்னு கூப்பிடுவேன். அப்ப நான் வர மாட்டேன். அது ஏன்? அது ஏன் பாதுகாப்பு? விளக்க மாத்தறது எங்க வீட்ல விட்டு விளக்க மாத்தறது.
அதுக்கு பயந்துக்கிட்டு தான் நான் வர மாட்டேன். ஏன் பாதுகாப்புக்குன்னே. சரி உங்களை பேசுறியே, இந்த உலகத்திலேயே பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறாரு தெரியுமா? என்ன மாதிரி ஆம்பளை இருக்கும் தான். பெண்களுக்கு மரியாதை நாங்க தான் கொடுக்குறோம். எங்கேயாச்சும் ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்குறீங்களா? நீங்க கூட இல்லம்மா, இந்த அரசாங்கம் எங்களை மதிக்குதா? அரசாங்கம் கூட நமக்கு மரியாதை கொடுக்கலப்பா. வைத்தியர்களா இருக்குமா? ஒண்ணு இல்லம்மா, பெண்கள் எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி பெண்களுக்கு தான் முதலுரிமை, பெண்களுக்கு தான் முதலிடம், பெண்களுக்கு இலவச பஸ். எனக்கு வைத்தறிச்சு என்னன்னா, முன்னெல்லாம் வீட்டுல தூக்கி போட்டு மிதிச்சோம்னாக்கா அடியை வாங்கி மூலையில உட்காந்துருக்கோம், பஸ்ஸுக்கு காசு இருக்காது. இப்ப காலை தூக்கணும்னா உடனே இலவச பஸ்ல ஏறி அவங்க அப்பா வீட்டுக்கு போய் அடிக்க ஆளக்கூடாது. பெரிய கொடுமையா இருக்குடா. இது கூட பரவாயில்ல. ரேஷன் கார்டுல ஆம்பளை எங்க வரைக்கும் போட்டா இருந்துச்சு. எங்க ஐயாலாம் எல்லாரும் போட்டாவும் இருந்திருக்கும். ரேஷன் கார்டில் ஆம்பளை போட்டா இருந்த வரைக்கும் 2 லிட்டர் மண்ணெண்ணெய், 2 கிலோ சீனி, 5 கிலோ கோதுமை, அரிசி 30 ரூபா கொடுத்தாங்க. மூதேவி உங்க போட்டா அவன்டே வச்சான் 200 மில்லி மண்ணெண்ணெய் கிடைக்கிறது பெரும்பாடா இருக்கு. அதுக்கும் அந்த 2 நாள்ல போனா கிடைக்க மாட்டேங்குது. இது கூட பரவாயில்லம்மா. அதனோட இந்த அரசாங்கம் இன்னொரு விஷயத்துல உங்களுக்கு பாதகம் தெரியுமா? நீங்க கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளைய பெற்றுக்கிட்டீங்கன்னா உனக்கு 22,000 ஆச்சு கொடுக்குறாங்க. நான் கேட்குறேன், பிள்ளைய பெற்று உனக்கு 22,000 கொடுத்தாங்கன்னா புள்ள கொடுத்த எங்களுக்கு ஒரு 2,000 கொடுக்கப்படாதா? ஏன் கொடுக்குறாங்களே? கொடுக்குறாங்களா? ஆமா, ஆர்லிக்ஸ், ஆரஞ்சு, சாத்துக்குடி என்னென்னமோ தராங்களே. இது பத்தாதா உனக்கு? அது எதுக்கு கொடுக்குறாங்க? எதுக்கு? நரம்ப கட் பண்ணிட்டு புள்ள பெக்கார சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஆச்சு அமைதியா கடனே. அந்த ஆர்லிக்ஸ் ஆப்பிள் எதுக்கு? எதுக்கு? ரத்தம் ஊறுமா? அங்கேதான் பாம்பு செத்து போச்சே, இனி அது ஊருனா என்ன, ஊராட்டி என்ன? நான் கேட்கிறேன், 10 மாசம் சுமந்து பிள்ளைய பார்க்குறீங்கல்ல, அந்த சுமக்கிற நீ உன் வயிற்றுக்குள்ள இருக்கிறது ஆம்பளை பிள்ளைதான் பொம்பளை பிள்ளைதான் உன்னையால சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா இப்ப நான் சொல்றேன், நம்ம ஊர் வீரநாகம் அருளால நான் ஒரு பிள்ளைய சுமக்கிற தன்மை கிடைச்சா என் வயிற்றுக்குள்ள இருக்கிறது ஆம்பளை பிள்ளைதான் பொம்பளை பிள்ளைதான் சொல்லி விடுவேன். ஒரு கோட்டரை வாங்கி உள்ள ஊத்துனோம்னா புபக்குன்னு வாந்தி எடுத்தா பொம்பளை பிள்ளை, மேற்கொண்டு கோட்டு கேட்ட ஆம்பளை பிள்ளை. ஓ மூஞ்சில முள்ள வெடி சாத்த மொகரக்கட்டைய பாரு, மொகரக்கட்டைய கண்டுபிடிச்சிருக்கே பாரு. ஒரு விளக்கம் புள்ள ஒரு குழந்தை நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதுன்னு பெரியவங்க சொன்னாங்க. ஏன் ஒரு பையனோட சேரான அவனோட சேராத கெட்டு போயிருவியா, அவன் சரியில்லாத பையன், அங்கே போகாத, அந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லி கண்டிச்சு வைக்கணும் அம்மா தான். ஏன்னா அப்பா பிள்ளைகளுக்காக உழைச்சு உழைச்சு ஓடா செய்வாரு, அம்மா தான் கண்டிக்கணும். எதுக்கு இதை நான் சொல்றேன், ஒரு பிள்ளைய நீங்க வளர்க்கும் போதே வளர்க்கறது நல்லா இருக்கணும். பிள்ளைய தூக்கி சின்ன பிள்ளைய தூக்கி கொஞ்சறது எப்படி தெரியுமா? கொஞ்சணும் ஏ தங்கம், நீ படிச்சு 4 பேர் மதிக்கிற மாதிரி வாப்பா, நீ பெரிய ஆளா வாப்பா, அப்படி என் ஜுஜுல குட்டி என் புச்சு குட்டின்னு கொஞ்சணும். நீங்க ஏப்பா இருப்பா, ஆமா இருப்பா, ஆனா நீங்க அப்படி கொஞ்சறது இல்லை. களவாணி பையன், திருட்டு பையன், முள்ள மாதிரி என்ன முள்ள உங்களாகத்தான் சொல்றேன், முள்ள மாதிரி முடிச்ச வைக்கின்னு சொல்லி அந்த பிள்ளைய நம்ம திருட்டு போய் வேற ஆகிறது காரணம் நீங்க தான். அது கூட பரவாயில்லம்மா. என்னையா தாலாட்டு பாடுவாங்க தெரியுமா? நீ எனக்கு தாலாட்டு கேட்டிருக்கிய? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் தாலாட்டு பாடினாங்க. இன்னைக்கு நான் தாலாட்டு கேட்டிருக்கேன். தாலாட்டுலயே சாடை பேசுனது நம் தமிழ் மக்கள் தான். எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பத்தாவுக்கும் முடிச்சுக்காது. எங்க அம்மாவை எப்போ பார்த்தாலும் எங்க அப்பத்தா திட்டும். இன்னைக்கு உள்ள பொம்பளை பிள்ளைங்க மாமியார் தூங்கும்போது கல்லை தூக்கி போட்டு கொண்டு போடுங்க. ஆனா அன்னைக்கு எப்படி இல்லை, மாமியாருக்கு ஒரு மரியாதை. எங்கள் அம்மா அப்படி என்னை தொட்டியில் ஆடிட்டு இருக்கு, எங்கள் அப்பா வெளியே உட்காந்து வெத்தலை அடிச்சுட்டு எங்கள் அம்மாவை திட்டம். இவன் வந்தா என் குடும்பத்துக்கு அப்படிங்கல. எங்கள் அம்மா கோவம் வந்து ரெடி முண்டை உன்னை பேசுகிறேன்னு சொல்லிட்டு தாலாட்டிலே பாடும். ஏன் ஆறாரோ ஆறிரோ மண்ணு நல்ல மண்ணு, ஏன் மண்ணை வரும் நல்லவர். மன்னவர்னா யாரு? எங்கள் அப்பா நல்லவரா? மன்னவரு நல்லவரு, அந்த மன்னவரை பெத்தெடுத்த மலைக்குரங்கு தொந்தரவு. மாமியால தான் சாரையா மலைக்குரங்குன்னு சொல்றது. ஆமா, என்ன ஆளு ஒரு மாதிரி சிரிக்கிறீங்களே, சொல்லியிருக்கலாம் சொல்லாமலும் இருக்கலாம். அதுக்காக நான் கேட்குறேன், நீ ஒரு பொண்ணு பார்க்க வருவாங்க. பொண்ணு பார்க்க வரும்போது அந்த பொண்ணு எப்படி நடந்துக்கணும் தெரியுமா? இப்போ நான் தான் உனக்கு மாப்பிள்ளை, ஒரு பேச்சுக்கு பெட்டிக்காரி எங்க அண்ணன், மிருதங்க வாசிக்கிறவன் என் நம்பி, அவர் எங்க அண்ணன் தம்பியெல்லாம் எனக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். நீ தான் பொண்ணு, உங்க வீட்டுக்குலேருந்து இந்த டீ காஃபி எடுத்துகிட்டு வரணும். எப்படி ஒரு பொண்ணு நடந்து வருமோ அது மாதிரி அடக்க ஒடுக்கமா நடந்து வா. நடந்து வரணுமா? டீ கொடுத்து விட்டுருக்கியா? போடு அப்பா. நீ போற விடுமா மஜூரோட உருப்படாது. ஏன் அப்படி சாவ விடுற? ஏய் ஏன் அப்படி சாவ விடுற? புள்ள எப்படி வரல? இதெல்லாம் திறந்த வீட்டுல வேற ஏதோ வர மாதிரி
வரக்கூடாதுமா. நான் பாரு எப்படி இந்த துண்டை கொடு. துண்டை யாரு இந்த துண்டை இருக்குல்ல என்னது துண்டு துண்டு துண்டை இதுதான் சேலை எடுத்து இப்படி இப்படி பெரிய கொடுமை என்னன்னா பாவாடை தாவணியில் பொம்பளை பிள்ளை அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. எவ்வளோ கருப்பாக இருக்க பொண்ணாலும் சிவப்பாக இருக்க பொண்ணாலும் பாவாடை தாவணி பூ வச்சு அழகாக இருக்கும். இன்றைக்கி பாவாடை தாவணி பொம்பளை பிள்ளை போடுறதில்ல. 5 வயசு பிள்ளை 10 வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் பாவாடை தாவணியை போட்டு விட்டு பெரிய பெரிய எருமை மாடெல்லாம் சுடிதாரை மாட்டிக்கிட்டு தெரியுது. கேவலமாக இருக்குது. அது வந்து அதில் சால் கொடுத்துருக்காங்கல்ல, அதை சாலை கூட பொம்பளை பிள்ளை ஒழுங்காக போடுதா? இப்படி தூக்கி மாட்டினா அழகாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கு ஒரு தவறான எண்ணம் வராது. ஆனால் பொம்பளை பிள்ளைய கோயில் காலை மாதிரி இப்படி போட்டு அப்புறம் கையா பிடிச்சான். இதில் இந்த சேலை இருக்குல்லம்மா, இந்த சேலையே இப்படி எடுத்து இப்படி சொருகிடணும். இருடா வாசப்படியா காணோம் இப்படிதான் சொருகணும். சொருகிட்டு தம்பி பொண்ணு நடந்து வருது இப்படி வைக்கப்படணும். இப்படி வரக்கூடாது சரியா? சரி ஐயா நீ குனிஞ்சு வாரு, உங்கள்கிட்ட இருக்கதான் என்கிட்ட இருக்கு, கற்பனை பண்ணாத. இதில் என்ன சொல்கிறேன்னா இந்த பழமையெல்லாம் மாறிடுச்சு தெரியுமா? நம்ம ஊரில் பெரிய திருவிழாவே என்ன தெரியுமா? பொம்பளைய கொலா சண்டை தான், பைப்படி சண்டை தான். எப்படி பைப்படி சண்டையில் தான் படம் உண்மை வெளியில் வரும், உள்குத்து ரகசியம் பூரா வெளியே வந்துடும். இன்னைக்கு வீடு வீட்டுக்கு பைப்பு, அப்போலாம் வீதிக்கு ஒரு பைப்பு தான். காலையில் வெள்ளனவே குடத்தை ஒன்றே வச்சுக்கிட்டு எல்லாம் தண்ணி பிடிக்கிறதுக்கு பரபரப்பாக இருப்புங்க. அந்த நேரத்தில் ஒரு அம்மா குடத்தை வச்சு தண்ணி பிடிக்கும். இன்னொரு பொம்பளை போய் டாடி என் மருமையை வந்திருக்கு, போய் நான் மருமையனுக்கு போய் குஞ்சை நசுக்கணும், கோழி குஞ்சை நசுக்கி குழம்பு வைக்கணும், கோழி குஞ்சை பிடிச்சி அடைச்சிருக்கேன் ஒரு குடம் விடி அப்படின்னா என் வீட்டுல இருந்தா என் மகா வச்சிருக்கு நான் போய் குழம்பு வைக்கணும்னு பேசிக்கிட்டே இருக்கேன். இந்த பொம்பளைக்கு அதுக்கு சண்டை வந்துடும், குடத்தை இடிச்சிரும்ல. அடி வட்ட முண்டை ஒரு லட்சம் தெரியாது, நீ இந்த அவனை கூட்டிக்கிட்டு அந்த ஊரா பைக்கில் ஓடி ஓனச்சம் தெரியாது, நான் நீ இவனை வச்சிருக்கிற, நீ அவனை வச்சிருக்கா இவனை வச்சிருக்கேன் சொல்லி விட்டு மருமே வந்திருக்காருன்னு பாக்குறேன். மருமே இருக்கா பாக்குறேன், இல்லடா பாத்துக்க அறுத்து ஆச்சு விடுவேன். மருமே அத்தை நீங்க அவுத்து போட்டு அம்மனம்மா பட்டு தான் நிக்கல, போய் தொலைக்கேன். இந்த பொம்பளை இந்த சண்டை எங்கே தெரியுமா முடிக்கும்? நேரா மாசாணி அம்மா கோயில் போயிருது. போன வக்குல ஒரு பொம்பளை மாசாணி அம்மா அவ என்னை ரோட்ல விட்டு மானதை கெடுத்துட்டா, உனக்கு 50 கிலோ முளையா அரைச்சி தேய்க்கிறேன், அவ குடிய கெடுத்துரு பாத்தியா என்ன எப்படின்னு. அதுக்கு இல்லம்மா அங்கே உள்ள பொம்பளைய, அதுக்கு அடுத்த பொம்பளை அவ கிடக்குறா, நான் உனக்கு 100 கிலோ முளையா அரைக்கிறேன், அவன் வம்சத்தையே காலி பண்ணிரு. படுத்திருக்கிற மாசாணி அம்மா எந்திரிச்சு, சிவபெருமானே உனக்கு 200 கிலோ முளையா அரைக்கிறேன், இந்த 2 முண்டையும் முதல்ல கொண்டு போடு. இவளுக்கு அடிச்சுட்டு என் மூச்சியை நார அடிச்சு போயிடுறாங்க, எரிவுச்சு தாங்க முடியல. அப்படிலாம் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல என்ன பண்றீங்க? வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன வியாபாரம்? இழந்த பழம். இழந்த பழமா? உங்க வியாபாரத்தை செய்ய பார்ப்போம். இழந்த பழம் இழந்த பழம் இது செக்காச்சே வந்த பழம் இது தேனாட்டோ இனிக்கு பழம் எல்லாரும் வந்த பழம் இது உலகத்துல வந்த பழம் எத்தனையோ பேர்கிட்ட இழந்த பழம் பாத்தியா எது பாட்ட மல்லைய மஞ்ச பாத்தியா கைக்கு அடக்கமா புடிச்சு பார்க்க வாட்டமா இருக்குது மஞ்சி இழந்த பழம். 2 பேர் வியாபாரத்தை பார்த்துருமா? நான் என்னோட வியாபாரம் ஒரு வித்தியாசமான வியாபாரமா. தமிழ்நாட்டோட தேசிய மரம் என்ன தெரியுமா? என்ன மரம்? பனை மரம். நம்மளோட பனை மரத்துல வேர்ல இருந்து மேல இருக்க நுனியில இருக்க மட்டை வரைக்கும் மனித வாழ்வியலுக்கு அனைத்தும் பயன்படுது, அனைத்தும் உடம்புக்கு நல்லது. இன்னைக்கெல்லாம் வெள்ளை சர்க்கரையை சாப்பிட்டு சுகர் வந்து சாப்பிட்றோம், ஆனால் பனங்கற்கண்டு சாப்பிட்டு அதில் டீ போட்டு சாப்பிட்ட யாருக்கும் எந்த வியாதியும் இல்லை. அதனால் பழமைக்கு எல்லாம் மாறணும். என்னோட வியாபாரம் பதனி வியாபாரம். பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன், ஏறி பதனி இறக்க போறேன். பானை நிறைஞ்சு கீழே வளைஞ்சு பாழா போகுது, பானை வளைஞ்சு கீழே வளைஞ்சு பாழாய் போகுது. பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன்.
பாடு போடி வாடி என் ஜோடி எனக்கு ஒண்ணே ஒண்ணு தாடி நான் பலமரத்து மேலே ஏறி பலந்து இறக்க போறேன் பல்லாங்குழி ஆரவாடி பல்லாங்குழி ஆரவாடி பல்லாங்கு தொழில பழமட்டு போடி பல்லாங்குழி ஆரவாடி பல்லாங்குழி ஆரவாடி ஏய் இந்தடா அசந்தா ஏய் அசத்தா ஆப்பு வச்சிட வேண்டியதானே செக்க சவந்த வர செவத்தையுமா சக்க சவட்ட வல்ல சவத்தியம்மா தண்ணிய போடு 4 ஓடு தண்ணிய போடா எப்ப நான் தண்ணி போடுறது இல்ல சாமி தனித்தனியாங்க தனித்தனி ஆட போறேன் எப்ப இருந்து எப்ப இருந்து அதெல்லாம் மாறியாச்சு நல்ல பிள்ளைய மாறியாச்சு என்ன சொல்ற 3 மாசம் ஆச்சு 3 மாசம் ஆச்சா ஏய் ஏடா கிடைக்காம தரமா ஆடா நீ வேற 3 மாசம் ஆச்சுப்பா திரும்பி அதை விட்டதா தொட்டவனு கேட்டா தொட்டதை விட்டவனு கேட்டா இனி அந்த ஏரியா சைடே போக கூடாது ஆமா தனித்தனியா ஆட போறேன் அஞ்சே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது அஞ்சே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது பச்சை மிளகா அதில் காரம் இல்ல சரக்கு எனக்கு விட்டு ஜல்லியே ஊத்திக்கிட்டே இல்லையே இப்ப எல்லாம் ஊருக்கு போக முடியாது அதானே காலையில போகணும் எதுக்கு இந்த வீடு ஒய்யார நடந்து கேத்தம்பட்டி வந்த உள்ள என் அத்தை மகரத்தினமே அதரவு சொல்லடி அதவார்த்து சொல்லடி மாரியம்மா தங்கமான காளியம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தண்ணி விட்டு வளர்த்து விடு தாயே முத்து மாரியம்மா எங்க ஊரு மாரியம்மா தங்கமான காளியம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தண்ணி விட்டு வளர்த்து விடு
எங்க பக்கம் வரும் எதுக்கடி நம்மளால வரும் பொண்ணும் எடுத்து பூவும் எடுத்து பொண்ணு தாய் உன்னை எண்ணிக்கிட்டு பொண்ணை எடுத்து பேரும் எடுத்து பொண்ணு தாய் உன்னை நம்பிக்கிட்டு இது பொண்ணா வெள்ளைய பூமி இது கண்ணா காக்கிற சாமி இது பொண்ணா வெள்ளைய பூமி நம்மள கண்ணா காக்கிற சாமி அங்காள பாவத்த பிள்ளையே வேண்டுன வரத்த சாமி எங்க ஒரு மரியம்மா தங்கமல காளியம்மா பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி ஆண்டியரு சொக்கவிடும் பாசவத ரசாத்தி ஊரான ஊருக்குள்ள வாரால தெருக்குள்ள பூமால தோல் மீது கூட பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி மண்ணள்ளி வச்சுட்டேன் மண்ணள்ளி வச்சுட்டேன் டேய் டேய் இந்தடா தம்பி வீரம்மா வீரம்மா ஒயிலைய மண்ணள்ளி வச்சிருக்கேன் நாங்க ஏதாச்சும் உன்னை சொன்னோமா நீ தானே எதிர்த்து கடவை கழிக்க வந்த நீ இங்க வந்தா அதனால ஏந்திரிச்சேன் ஒரு மரியாதை கொடுக்கணும்னு. ஐயே அம்மா உன் வாசல்ல மண்ணள்ளி ஆத்தா நீ இருந்தா ஏன் மண்ணள்ளி வச்சிருக்கேன் நீ இருந்தா நீ இருந்தா பாத்துக்க அவங்க 100 வயசு நல்லா இருக்கட்டும் நான் 100 வயசு நல்லா இருக்கிறேன் வா சரி சரி சரி. கண்ணுல ஊசி எடுக்க போறேன் இது கண்ணுல ஊசி ஊசி தம்பி முக்கியமானதுயா எது என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம், சிரசுக்கு கண்களே பிரதானம். கண்களே பிரதானம் அச்சலாம் இது போட ஆட்டத்தை தம்பி தம்பி எதா இருந்தாலும் யோசிச்சுக்க சொல்றேன் ஒரு தடவை இங்க ஆட்டம் ஆடு வேண்டாம்னு சொல்லலை இது வேற மண்ணலி வேற வச்சிருக்கேங்கிற ஆமா நீ வேற கண்ணுல வேற எடுக்கிறேங்கிற எடுக்கிறேன் எதுக்கு யோசிச்சுக்க சரி சரி ஒன்றும் பிரச்சனை பார்த்துக்குறோம் சரி, சாமி துணை இருக்கப்போ இந்த காலத்தில் ஒன்றும் பண்ண முடியாது செங்கரும்புதா இனிக்குமடி செவிதலிலே மயக்கமடி என்னோட மனசு உமேலதா உன்னோட மனசு எமேலதா செங்கரும்புதா இனிக்குமடி ஐயோ ஐயோ இல்ல இல்ல பயம் யாரு என்னமோ எங்களுக்கு கண்ணு சரியா 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 சரி இப்ப எடு நிக்கிறேன் கண்ணையோடு நெஞ்சுக்குள்ள பொத்து நிக்கிறேன் உண்டாத தாரியையும் முத்தமிடும் மேனியையும் கண்டாக்கையும் மனது எந்திரிச்சு நிற்கலையா செங்கரும்புதா சிவகுமார்
பேரை மறந்துருவேன் சாமி. ஆமா. சிவகுமார் அண்ணார் அவர்கள் இங்கே எனக்கு ரூபாய் 101 அனுமதித்து கௌரவித்திருக்கிறார். அண்ணன் கொண்ட அண்ணார் அவர்களுக்கு நெஞ்சமிருந்து நன்றி. நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். பொட பொட பொட்டி பையலே புத்தி கட்ட மட்ட பையலே பொட பொட பொட்டி பையலே மட்ட பையலே சின்ன பையன் என்ன நம்ம பேசுறனோ ஒண்ணுக்கு ரெண்டு சண்டை ஒண்ணுக்கு ரெண்டு எப்படி மக சூப்பரியா சூப்பரியா. மகளாவே கடைசி வரைக்கும் நினைச்சுக்க. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா தொழிலுக்கு தட்டுமாமே வேதனை கட்டி கட்டு சாமி 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 சாராயத்தை ஒத்து நீ சந்தோஷத்தை பார்த்து வேதனை தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா யா முதல்ல செக்கப்பு தண்ணி இல்லைன்னு போய் வேகமா தண்ணியை போட்டு ஒருத்தர் கொண்டாந்து வச்சுட்டாரு. மூஞ்சி கழுவுறே கரண்டி பானை உள்ள ஜோர்லாம் வருறியா தண்ணி தொட்டி பார்வை தீராதடி அந்தனும் கூட்டமாக தந்தனும் மதுரக்கார மச்சானுக்கு ஜாஸ்தி தான் மஸ்து ஜாஸ்தி தான் இந்த பரிமள மனசு மச்சான் மஸ்து தான் மஸ்து மஸ்து தான் நல்லது யாருங்க நல்லது பாருங்க. உண்மையிலே ஒரு கை தட்டுனா